நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் தேர்தலில் ஜெயிச்சப்போ அவருடைய வெற்றிக்கு வந்து நீங்கள் ஒரு வாழ்த்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் முதல்வராகிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்து, அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த முதல்வர் இடத்துக்கு வந்திருக்காருங்கும் போது, அதற்காகவும் நீங்கள் ஒரு பாராட்ட தெரிவிச்சிருந்தா, இந்த வதந்தி அல்லது இந்த செய்தி இவ்வளோ பெருசா வளர்ந்திருக்குது. புரியுதா இல்லையா? அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து முதலமைச்சர் விஜய் வந்து பதவியேற்கும் போது வெகு சிலருக்கு தான் அழைப்பிதழே போய் சேர்ந்தது. திரையுலகினர் பல பேருக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்படலை. என்ன காரணம்? ஒரு 8 மணி வாக்கில் தான் அவங்க கைக்கே வந்திருக்கு. ஆனா இப்ப ரஜினிகாந்த் போன்றவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பதவியேற்பு விழாவுக்கு நீங்க போயிருந்தா கூட இந்த சர்ச்சைகள்லாம் வந்திருக்காது. அப்ப அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்ததுனால தான் இந்த வதந்தி அல்லது இந்த செய்தி வந்து இவ்வளவு பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது ரஜினிகாந்த் மீது இன்றைக்கு இப்படி ஒரு தகவல் பரவியதற்கு காரணம் யாரோ ஒரு கிளப்பி விட்ட அந்த தகவல் மட்டும் காரணம் இல்லை, உங்களுடைய செயல்பாடுகளும் காரணம். அதையும் வந்து ரஜினி புரிஞ்சுக்கணும்.